இன்னைக்கு மாதிரி 1950s இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அது டேண்ட்ரஃப். ஸோ அதை எப்படி இந்த கம்பெனி சால்வ் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டேஸ் ஆஃப் டின் ஆஃப் ஷேரிங் சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அமெரிக்கன் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் டேண்ட்ரஃப். இதுக்கு அவங்க நிறைய ஹோம் ரெமடிஸ் நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் எதுவுமே சால்வ் பண்ற மாதிரி இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ண அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி அந்த பிஎன்ஜி இதுக்கே நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி செல் பண்ணக்கூடிய ஷாம்புல நம்ம ஆன்டி டேண்ட்ரஃபோ ஷாம்பு ப்ராடக்ட்டை உருவாக்கலாம்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் ஹையர் பண்ணி ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் ஆரம்பிச்சதோ அவங்களோட ஒரே மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க பில்ட் பண்ணக்கூடிய அந்த ஷாம்புல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது அண்ட் அது கம்ப்ளீட்டா டேண்ட்ரஃபை கியூர் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஒரே மோட்டிவோட தான் எல்லா சயின்டிஸ்டும் இறங்கி அவங்க ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி 10 வருஷம் கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி ஒரு ஷாம்புவே பில்ட் பண்றாங்க. அதுதான் ஹெட் சொல்ற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல யாருமே அதை பிலீவ் பண்ணி இதுதான் இந்த கம்பெனி அவங்க பில்ட் பண்ண அந்த ஷாம்பு மேல ஹோப்னால பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனாலேயே விசிபிலிட்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராடக்ட்டை பை பண்றாங்க பீப்புள்ஸ் தான். ஸோ பை பண்ற பீப்புள்ஸ்க்கு எல்லாமே இது ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதனாலே கொஞ்சம் கொஞ்சமா ஹெட் ஷோல்டர் பாப்புலர் ஆகுது. வேர்ல்டு வைடு 180+ கண்ட்ரீஸ்ல அவங்களோட ஷாம்பு செல் பண்ணி வேர்ல்ட்லயே நம்பர் 1 ஆன்டி டேண்ட்ரஃப்ங்கிற டைட்டில் அந்த ஷாம்பு ஓன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ண அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு பின்னாடி எப்படி ஒரு கதை இருக்குன்னு ஃபர்ஸ்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய் கை.